அன்றைக்கி டின்னருக்கு என்ன ரெடி பண்ணலான்னு யோசிச்சப்போ ஓகே இடியாப்பம் ரெடி பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அதுவே ரெடி பண்ணிக்கலாம்னு யோசிச்சிருந்தேன். முறுக்கு குழாயில் ஒரு குட்டி பிளேட் வரும் இடியாப்பம் ரெடி பண்ணுறதுக்கு. ஸோ அது வச்சு மாவு வச்சு புஷ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வர மாதிரி இருந்தது. பட் எனக்கு இந்த இடியாப்ப குழாயில் ரெடி பண்ணணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசை. இது வாங்கினதுக்கப்புறம் இடியாப்பமே நான் ரெடி பண்ணுறது கிடையாது. ஸோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ரெடி பண்ணுறேன். எனக்கு முறுக்கு குழாயில் புஷ் பண்ணுறதே ரொம்ப ஈஸியாக இருக்குது இதை கம்பேர் பண்ணும்போது. இது நல்லா நம்ம ப்ரெஷர் கொடுத்து சுற்றிட்டே இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ எனக்கு அந்தளவுக்கு வந்து முறுக்கு குழாய் கம்பேர் பண்ணும்போது இது அவ்வளோ ஈஸியாகவே இல்லை. இடியாப்பம் மாவு ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு யோசனை இல்லை. என்கிட்ட ஸ்டாண்ட் இருக்குது, இடியாப்பம் பிளேட்ஸ் இருக்குது. பட் அது வைக்கிற அளவுக்கு பெரிய பாட் கிடையாது. இட்லி பாட் வந்து நான் எடுத்துகிட்டு வரல. என்கிட்ட ஸ்ட்ரீமர் மாதிரி ஒரு பாட் இருக்குது. ஸோ அதிலே வந்து இட்லி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி பிளேட்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஸோ எனக்கு இந்த ஸ்டாண்ட் வைக்கிறதுக்கான செட்டப் அந்த பாட் இல்லவே இல்லை. ஸோ அதை யோசிக்காமல் ரெடி பண்ணிட்டேன். ஸோ அதனால் அந்த ஸ்ட்ரீமர்லேயே ஒரு பிளேட்டாக வச்சு நான் ரெடி பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. இடியாப்பம் கஷ்டப்பட்டு பிழிஞ்சு ஒரு பிளேட்டாக ஊற்றி எடுத்து அதுக்கப்புறம் தேங்காய் பால் ரெடி பண்ணி ஸோ வேலை வந்து கொஞ்சம் ரொம்பவே இழுத்துருச்சு. அதுக்கு சந்தக மெத்தடில் அந்த இட்லி ஊற்றி ரெடி பண்ணுவோம் இல்லையா, அது மேபி இன்னும் கூட ஈஸியாக இருந்திருக்கும். டக்குன்னு இட்லி வந்து ஒரு இதில் எனக்கு 9 இட்லி கிட்ட ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். பட் பிழிகிறதுக்கு அந்த ஸ்டாண்ட் என்கிட்ட இல்லை, அதை நான் அம்மா வீட்டிலே வச்சுட்டு வந்துட்டேன். ஸோ எப்படியோ ஒரு வழியாக ரெடி பண்ணி 2 இடியாப்பம் ரெடி பண்ணும்போதே எனக்கு பசிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட் நான் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அகைன் மற்ற இடியாப்பம்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இன்னுமே ஒரு பிளேட் ரெடி பண்ணுற அளவுக்கு இடியாப்பம் மாவு இருந்தது. பட் அந்த அளவுக்கு பொறுமை இல்லை. நான் ப்ரெஷர் கொடுத்து அகைன் சுத்தவும் முடியாது, மாவு கொஞ்சம் கம்மியாக இருந்ததால். ஸோ அதனால் குட்டி குட்டியாக உருட்டி நான் வந்து கொழுக்கட்டை மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். மீதம் இருக்க தேங்காய் பாலை நல்லா சோக் பண்ணி வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும்.